அனைவருக்கும் வணக்கம். அண்ணாமலையானின் திருப்பாதங்களை பணிந்து, உண்ணாமலை அம்பிகையின் திருப்பாதங்களை பணிந்து உங்கள் அனைவரையும் சிவ சபரீசா ஜோதிட சேனல் வழியாக சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. இந்த பதிவில் மிதுன ராசிக்கு ராகு கேது பயிற்சி பலன்கள் எவ்வாறு உள்ளது என்பதை பற்றி பார்ப்போம். அனைவருக்கும் நன்றி. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் இந்த ராகு கேது பயிற்சியில் 2 ராசிக்கு தான் இது வரைக்கும் ராகு கேது பயிற்சி பலன்கள் போட்டிருந்தேன். அன்பர்கள் கூப்பிட்டா அடுத்த ராசிக்கு உண்டான பயிற்சி பலன்களை போடுங்கன்னு சொன்னாங்க. அவங்க அனைவருக்கும் நன்றி சாமி. சிவாய நம. மிதுன ராசிக்கு ராகு பகவான், அதான் மிதுன ராசி அப்படிங்கிறது உபய ராசி. இந்த உபய ராசிக்கு ராகு பகவான் என்ன செய்ய போகிறார் அப்படின்னா, தற்சமயம் கும்பராசியில் கோச்சாரமாக பயணம் செய்து கொண்டிருக்கிறார். இந்த கும்ப ராசியிலிருந்து தனது 11ஆம் பார்வையாக மேச ராசியை பார்க்கிறார், தனது 7ஆம் பார்வையாக மிதுன ராசியை பார்க்கிறார். சரிங்களா? அதே மாதிரி தனது 3ஆம் பார்வையாக எங்கே பார்க்குறார்? கும்பராசியிலிருந்து தனுசு வீட்டையும் பார்க்குறார் இல்லைங்களா? அப்போ 3, 7, 11ஆம் பாவங்கள் ராகுக்கு பார்வைகள் உண்டு. இந்த ராகு பகவான் கேது பகவானும் தற்சமயம் கும்பம் சிம்மம் ராசியில் பயிற்சியாகி போயிட்டுருக்குறாங்க. இவங்க நம்ம ராசிக்கு என்ன பண்ண போகிறார்? மேச ராசி அப்படிங்கிறது 11ஆம் வீடு. ஸ்திரத்தில், அதாவது ஸ்திர ராசியில் உட்காந்து சரராசியை பார்க்குறார். கும்பராசியில் அமர்ந்து மேச ராசியை பார்க்குறார். அப்போ 9ஆம் இடத்தில், அதாவது ஒரு வெளியூர் மாற்றம் அப்படிங்கிறத நம்ம செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக கொடுப்பார். அதே மாதிரி 9ஆம் இடம் அப்படிங்கிறது வெளியூர் மாற்றம் கிடையாது, தகப்பனார், நம்மளுடைய பாக்கியம் இல்லைங்களா? அப்போ கண்டிப்பாக நமது பாக்கியங்கள் உண்டு, நல்ல வளர்ச்சிகளை கண்டிப்பாக கொடுப்பார். சிம்ம வீட்டையும் பார்க்குறார். சிம்ம வீடு நம்மளுடைய 3ஆம் வீடு. அப்போ 3ஆம் வீட்டில் என்ன பத்திர பதிவுகள், சரிங்களா? குழந்தைகளாக இருந்தால் கல்விக்காக ஒரு இடமாற்றம், குழந்தைகளுக்கு கல்வியில் ஒரு நல்ல தேர்ச்சி, இதையெல்லாம் கொடுப்பார். அதே மாதிரி தனுசு வீட்டையும் பார்க்குறார். கும்பத்தில் வந்து 11ஆம் பார்வை. அப்போ திடீரென்று திருமணங்கள் கைகூடும். மிதுனராசி அன்பர்களுக்கு திடீரென்று சுப விரயங்கள் கண்டிப்பாக உண்டு. இடம் சார்ந்த விரயங்கள், பத்திர பதிவுகள் அப்படிங்கிற இடத்துல ஒரு லாபம் அப்படிங்கிறது உட்காந்துட்டு, அதனால் கண்டிப்பாக ஒரு லாபம் உண்டு. திருமணங்கள் கைகூடும் சாமி. இந்த இந்த ராகு கேது பயிற்சி பலன்கள் மிகச்சிறப்பு. அதோட வரக்கூடிய குரு பயிற்சி பலன்கள், அதாவது குரு பயிற்சி வருகின்ற சித்ரா பௌர்ணமி ஞாயிற்றுக்கிழமை, அதாவது 11/5/2025 மதியமே என்னாகிறார்? குரு பகவான் பயிற்சி ஆகிறார். ரிஷபராசிலேருந்து மிதுன ராசிக்கு தான் வரப்போகிறார். அப்போ நம்ம ராசிக்கே வர்றார். சரிங்களா? நம்ம ராசியில் உட்காந்து எங்கே பார்க்க போகிறார்? தனது 7ஆம் பார்வையாக தனுசு வீட்டை பார்க்குறார். தான் வீட்டையே தான் பார்க்க போகிறார். இங்கே உட்காந்து தான் பார்க்க போகிறார். அதனால் வண்டி வாகனங்கள், குழந்தை பேர், இந்த மாதிரி, ஏன்னா குரு வீட்டையே பார்க்குறாரு இல்லைங்களா? அப்போ புதுசாக ஒரு குழந்தைகள் உருவாகிறது. 2வது பத்திர பதிவுகள், அந்த மாதிரி குரு பகவான் திருமணங்கள், இந்த மாதிரி லாபத்தை தான் உங்களுக்கு குரு பகவானும் கொடுக்க போகிறார். ஆக மிதுனராசி அன்பர்களுக்கு இவ்வாண்டு சிறப்பான பலன்கள் தான் சாமி. அதனால் ராகு பகவானையும் கேது பகவான், கேது எங்கே உட்கார போகிறாரு? அதே மாதிரி சிம்மத்துக்கு வரப்போகிறார் இல்லைங்களா? அப்போ புதன் கேதுவாக உட்காந்துருக்கிறதுனால சிம்ம வீடு அப்படிங்கிறதே மறைமுகமாக பார்க்கணும் அப்படின்னா ஒரு பத்திர பதிவு நுணுக்கமுடைய ஒரு வீடு தான். எடுக்கக்கூடிய முயற்சிகள் கொஞ்சம் கடும் முயற்சி எடுங்க சாமி, வேறு ஒன்றும் இல்லை. அதாவது ஒரு ஆசிலேஷன் இருக்கவே கூடாது, தெளிவான பதில் அப்படிங்கிறது இருக்கணும். ஆக தெளிந்த நீரோட்டமாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறும். திருமணங்கள் கைகூடும். ஆகவே திருமணத்துக்காக முயற்சி செய்திருக்கக்கூடிய அன்பர்கள் அனைவருக்கும் திருமணங்கள் கைகூடும், வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். ஆக இந்த குரு பயிற்சியில் பலனும் சரி, ராகு கேது பயிற்சி பலனும் சரி, ரெண்டுமே உங்களுக்கு லாபத்தை கொடுக்கிறது என்று கூறி வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம்.